கிருபைகள் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, எங்களுக்காக தகப்பனே, நீர் தகப்பனே உபவாசம் இருந்த அந்த நாளை நினைவு கூறும்படியாய் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற எங்களை கத்தாவை ஒரு விசையாய் உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை பாவங்கள் குற்றங்கள் குறைவுகளை உடைய இரத்தத்தினால் கழுவியருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய தூய பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வருவதற்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்ததாமை துரிதமாய் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பயபக்தியாய்மை பணிந்து கொள்ளவும் கர்த்தாவே நீர் தருகிற தகப்பனை ஆவிக்குரிய நன்மையோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 120 பாமாலை 90 பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர். கீதங்களும் கீர்த்தனைகளும் 120 பாமாலை 90. ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பை பணாடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு விளைவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கு. தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும்.
மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 130. சங்கீதம் 130ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெளிந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவனாய் பரிசுத்த தூதர்களோட கூட வரும்போது வெட்கப்படுவார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாஸ்தாயிற்று. ஜெபம் பண்ண கிடவும். லித்தானியா என்னும் பொதுவான பிரார்த்தனை முறையை நாம் பின்பற்றுவோம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலையுயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வறுமத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகத்திலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய்நாட்டு துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த மனுட அவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாண்டுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டதின் நிமித்தமும் மகிமையோட உயிர் தெளிந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகளாக எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் குடியரசு தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பெற்று நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலைகளையும் நிராண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதியை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கனங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நேரிலும் ஆகாயத்திலும் தற்காப்பு கண்டு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும்
உமது வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவ்வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நமது சேகர குருவானவர் அவர்களையும் சேகரத்தின் கிளை சபை ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை கர்த்தரின் பரிசுத்த சபையின் பக்தி விருத்திக்காகவும் தம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்காகவும் தங்கள் திருப்பணிவிடையை ஏற்ற விதமாய் நடப்பிக்கும்படி தமது கிருபையை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நிற்கிறவர்களை பலப்படுத்தி மனவூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானே எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டர்லோ. லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டர்லோ. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையுண்டு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும். ஜெபம் செய்வோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டலும். உமது அடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு சோஸ்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்கள் முந்தின பூர்வ காலத்திலும் தேவரே செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும்.
கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பேயோ. ஜெபம் செய்வோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். தேவ கோபாக்கினை குரல் புத்தகத்தின் முறைமையை நாம் பின்பற்றுவோம். சகோதரரே, பூர்வ திருச்சபையிலே தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முறைமை இருந்தது. அது என்னவென்றால், வெளியரங்கமாய் பாவம் செய்த குற்றவாளிகளுடைய ஆத்துமாக்கள் கர்த்தாவின் நாளில் ரட்சிக்கப்படுவதற்கும் மற்றவர்கள் கண்டு எச்சரிப்படைந்து குற்றம் செய்யப்படுவதற்கும் லெந்தென்னும் நாட்களின் துவக்கத்திலே அப்படிப்பட்டவர்கள் வெளியரங்கமாய் தவசு செய்து இவ்வுலகத்தில் சிக்ஷைக்குட்பட்டார்கள். அந்த முறைமையை திரும்பவும் ஏற்படுத்துவது நலமாய் இருக்கும். அதுவரைக்கும் அதற்கு பதிலாக செய்ய வேண்டுவது என்னவெனில், உபாகமம் 27ஆம் அதிகாரத்திலும் மற்ற வேத வாக்கியங்களிலும் குணப்படாத பாவிகள் மேல் வரும் தேவ சாபத்தை காட்டிய வசனங்களை தெரிந்தெடுத்து இக்காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக வாசிக்கிறதும் ஒவ்வொரு வசனத்திற்கும் நீங்கள் ஆமேன் என்று மறுமொழி சொல்லுகிறதும் நலமென்றும் தோன்றுகிறது. பாவிகள் மேல் வரும் தேவ கோபத்தினால் நீங்கள் எச்சரிப்படைந்து உண்மையாய் மனம் திரும்பவும் இந்த மோசமுள்ள நாட்களில் சாவதானமாய் நடக்கவும் தேவ சாபத்துக்கு ஏதுவானவைகள் என்று நாமே வாயினால் அறிக்கையிடுகிற தீவினைகளை விட்டு விலகவும் நாம் ஏவி விடுவதற்கு இந்த வாக்கியங்களை வாசிக்க வேண்டும். வணங்கும்படி சித்திர சொரூபத்தையாவது வார்ப்பு விக்கிரயத்தையாவது செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆமேன் என்று மறுமொழி சொல்லவும். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்க கடவன். பிறனுடைய எல்லைக்குறையை ஒற்றி போடுகிறவன் சபிக்க கடவன். குருடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்நியர், திக்கற்றவர், விதவைகள் ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிபீடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை தனக்கு தஞ்சமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். இரக்கமில்லாதவர்கள், வேசி கள்ளர், விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பின் புறக்கணியார், வெறியர், அநியாயக்காரர் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தீர்க்கதரிசியாகிய தாவீது சொல்லுகிறபடி தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழி விலகுகிற எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் ஆனதால் பயங்கரமான தேவ கோபாக்கினை நமது தலைமேல் விழுவதற்கு ஏதுவாய் இருக்கிறதென்று நினைத்து நாம் செய்த குற்றங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு நமது துர்நடக்கைக்காக புலம்பி அழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி முயன்று சாந்தமும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடே நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் திரும்ப கடவோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்படிக்கு இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்கிறது. அவர் துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று மனிதர்கள் சொல்லும்போது கர்ப்பவதிகளுக்கு வேதனை பெறுகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. குணப்படும்படிக்கு அடிக்கடி வரவழைத்த தேவனுடைய இரக்கத்தையும் பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் அசட்டை பண்ணின முரட்டு பாவிகள் இருதய கடினத்தினாலே தங்கள் மேல் குவித்து கொண்ட தேவ கோபமானது ஆக்கினை செலுத்தும் நாளில் விளங்கும். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்.
அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கதவு பூட்டின பின்பு தட்டுகிறது வீணாய் இருக்குமே. ஆக்கினை செலுத்தும் காலத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சி கேட்கிறதற்கு காலம் கடந்து போய் இருக்கும். சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள் போங்கள் என்று நீதியுள்ள தீர்ப்பை கூறுகிற சத்தம் ஐயோ எத்தனை பயங்கரமாய் இருக்கும். ஆகையால் சகோதரரே, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதால் நமக்கு இரட்சணிய பகல் கடந்து போகும் முன்னே எச்சரிக்கையாய் நடக்க கடவோம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே நாம் தள்ளப்படாதபடி நமக்கு வெளிச்சம் இருக்கும் அளவும் வெளிச்சத்தின் மேல் விசுவாசம் வைத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க கடவோம். மனதார உண்மையுள்ள இருதயத்தோடே தம்மிடத்திற்கு திரும்பினால் முன் செய்த பாவங்களை தமது அளவற்ற இரக்கத்தினால் மன்னிப்போம் என்று வாக்குரைத்து குணப்படும்படி நம்மை இரக்கமாய் அழைக்கிற தேவனுடைய தயவை அசட்டை பண்ணாதிருப்போமாக. நமது பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். உங்கள் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் செய்த பாதகங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு அகற்றி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பாவம் செய்தோமானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால், ஆகையால் நாம் உண்மையாய் குணப்பட்டு அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இனி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய மெதுவான நுகத்தையும் லேசான சுமையையும் ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடும் பொறுமையோடும் அன்போடும் அவருக்கு பின் சென்று அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தி ஆளப்பட்டு அவருக்கு மகிமை உண்டாக எப்பொழுதும் விருப்பமற்று நாம் அழைக்கப்பட்ட நிலைமையில் நன்றி அறிதலோடே அவரை ஏற்ற விதமாய் சேவிப்போமாகில் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு சித்தமுள்ளவரும் நம்மை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமுள்ளவருமாய் இருக்கிறார். நாம் இது நிச்சயம் என்று அறிந்திருப்பதினால் உண்மையாய் குணப்படுகிற பாவிகள் இரக்கமாய் அங்கீகரிக்கிற அவரிடத்தில் திரும்ப கடவோம். இப்படி செய்தால் இடது பக்கத்தில் நிறுத்தப்படுகிறவர்களுக்கு கூறப்படும் கொடிய ஆக்கினை தீர்ப்பினின்றும் நியாய பிரமாணத்தின் சாபத்தினின்றும் கிறிஸ்துவானவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை வலது பக்கத்தில் நிறுத்தி தமது பிதாவினுடைய கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தள்ளி மகிமையுள்ள தமது ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி கட்டளையிடுவார். அந்த ராஜ்யத்தில் அவர் தமது அளவில்லாத இரக்கத்தினால் நம் எல்லாரையும் சேர்த்து கொள்வாராக. ஆமேன். 51வது சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போதும் உடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போதும் உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்தம், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியர்களும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர்முத முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியல்லும். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பையும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். அது பாதருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது நாவும் நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன்.
தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய அடியாராக எங்களை ரட்சியும். உன்னதத்திலிருந்து எங்களுக்கு சகாயத்தை அனுப்பும். எங்கள் இரட்சகராகிய தேவனே, எங்களை ஆதரியும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, பாவத்தை குறித்து மனசாட்சியினால் குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள் எல்லாம் தேவரீர் இரக்கமாய் அருளி செய்யும் மன்னிப்பினால் பாவ விமோசனம் அடையும்படிக்கு எங்கள் ஜெபங்களை இரக்கமாய் கேட்டு உம்மிடத்தில் பாவங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் இருக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் உண்டாக்கினவைகளில் ஒன்றையும் பகையாமல் எல்லா மனிதர் மேலும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். பாவியின் மரணத்தை நீர் விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி ரட்சிக்கப்படுகிறதையே விரும்புகிறேன். எங்கள் குற்றங்களை இரக்கமாய் மன்னியும். பாவ சுமையினாலே சஞ்சலப்பட்டு தவிக்கிற எங்களை ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்யும். எப்பொழுதும் இரக்கமாயிருக்கிறது உமது லட்சணம். பாவங்களை மன்னிக்கிறது உமக்கே உரியது. நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகி எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். அற்ப மண்ணும் நீச பாவிகளுமாகிய உம்முடைய அடியார்களை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். எங்கள் அக்கிரமத்தை தாழ்மையாய் அறிக்கையிட்டு பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்படுகிற எங்களை விட்டு உமது கோபத்தை விலக்கி நாங்கள் மறுமையில் உம்மோடு என்றும் வாழ்ந்திருக்கும்படி இம்மையில் தேவரீர் தீவிரமாய் எங்களுக்கு சகாயம் செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பின்வரும் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அழுகையோடும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உம்மிடத்தில் திரும்புகிற ஒரு ஜனமாய் எங்கள் மேல் கிருபையாயிடும். கர்த்தாவே, நீர் இரக்கமும் உரக்கமும் நீடிய சாந்தமும் சம்பூர்ண தயவும் நிறைந்த தேவன். தண்டனைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிருக்கிறேன். கோபம் கொள்ளுகிற காலத்திலும் இரக்கத்தை நினைவு கூறுகிறேன். உமது ஜனத்திற்கு இறங்கி பொறுத்தலும். கர்த்தாவே, இறங்கி பொறுத்தலும். உம்முடைய சுதந்திரமாகிய நாங்கள் கலங்காதபடி செய்யும். உமது இரக்கம் மிகுதியாயிருப்பதினால் கர்த்தாவே, எங்களுக்கு செவிகொடும். திரளான உமது இரக்கங்களின்படியே எங்களை நோக்கி பாரும். உம்முடைய குமாரனும் எங்கள் புண்ணிய நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தின் நிமித்தம் இதை அனுக்கிரகித்தள்ளும். ஆமேன். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த சாம்பர் புதன் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் மிக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே இந்த ஆராதனையின் நன்மையினால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அறிவிப்புகள். லெந்து காலங்களிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய ஆலயத்திலே சிறப்பு ஆராதனையாக நடைபெறும். நம்முடைய சபையின் சேகரத்தில் உள்ள சபை ஊழியர்கள் ஒவ்வொரு வாரம் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஒவ்வொரு நாளும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பிலே அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். இந்த ஆண்டிலே புதன்கிழமை தோறும் 10 கட்டளைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மோசே காலங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 10 கட்டளைகளை குறித்து இந்த ஆண்டிலே தியானிப்பதற்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் முன்குறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாளிலே, அதாவது இன்று இரவு, நம்முடைய சபையிலே மணகாவலபுரம் திருச்சபையின் சபையுடைய சகோதரர் பி. டேனியல் ராஜ் அவர்கள் வந்து அந்த ஆராதனை நடத்தி 1 முதல் 3 கட்டளைகளை குறித்து தியானம் கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செபிப்போம். தொடர்ந்து திருச்சபையாராய் ஜெபத்தோடு அந்த ஆராதனையிலே பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த புதன்கிழமைக்கான சிறப்பு ஆராதனை குறித்ததான இந்த அறிவிப்பு, இந்த ஆராதனை முடிந்ததும் இந்த நோட்டீஸ் ஆனது உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். சபையார் நீங்கள் அதை பெற்று சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக செபிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த தபசு காலங்களிலே ஒவ்வொரு சனி ஞாயிறும் நம்முடைய சேகர அளவிலே சேகரத்தின் ஊழியர்கள் இணைந்து ஒவ்வொரு சபைகளிலும் கன்வென்ஷன் கூட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த ஆண்டிலும் உத்தமம் என்கிற தலைப்பிலே அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்காக தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சபையிலே ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் அந்த கன்வென்ஷன் கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் செபத்தோடு ஆயத்தப்பட உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலை ஆராதனையிலே நம்முடைய திருச்சபையுடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டு அங்கத்தினருடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டு சிறப்பு தியானம் ஏறெடுக்கப்பட இருக்கிறது. திருச்சபையார் இந்த 40 நாட்களும் காலை ஆராதனையிலே பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காலை ஆராதனையிலே, அதாவது இந்த தபசு காலங்களிலே 40 நாட்கள் காலை ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் பரிசு உண்டு. அதாவது தவறாமல் பங்கு பெறுகிற அனைவருக்கும் பரிசு உண்டு. நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட செபத்தோடு அந்த ஆராதனையிலும் பங்கு பெற உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்ததும் உங்களுடைய கரங்களிலே சுய வெறுப்பு உண்டியல் கொடுக்கப்படும். இந்த உண்டியலை நீங்கள் பெற்று சென்று உதாரணமான காணிக்கை சேகரித்து புனித வெள்ளி அன்று அந்த காணிக்கையை படைக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு 1 வீதம் நீங்கள் எடுத்து சென்று அந்த காணிக்கையை நீங்கள் சேகரிக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். புனித வெள்ளி அன்று அந்த ஆராதனையிலே அந்த காணிக்கையை நீங்கள் படைக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டிற்கான, அதாவது 2024-25ஆம் ஆண்டிற்கான சங்க காணிக்கை செலுத்தக்கூடிய கடைசி நாள் மார்ச் 31. அதாவது இந்த மாதம் கடைசி நாள் சங்க காணிக்கை செலுத்த வேண்டிய கடைசி நாள். முழு சங்கம் ரூபாய் 300 ஆகும். திருச்சபையார் இந்த ஆராதனை முடிந்ததும் உங்களுடைய சங்க காணிக்கை கவரினை பெற்று சென்று மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் செலுத்த உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாய் நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 121 பாமாலை 103 பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில். கீதங்களும் கீர்த்தனைகளும் 121 பாமாலை 103. என் அருள்நாதா
தலைகளை தாழ்த்தி கர்த்தனமோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும்படியாய் ஜெபிப்போம். கிருபைகள் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. ஒரு மனிதனின் சத்தத்தையும் ஒரு மனிதனுடைய ஆலோசனையை அல்ல ஆண்டவரே, உங்கள் சத்தத்தையும் உங்கள் ஆலோசனையும் கேட்டு தகப்பனே அதன்படி நடக்க எங்கள் வாழ்க்கையை கிரியைகளாய் வெளிப்படுத்த கர்த்தர் வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை வார்த்தைக்கு நேராய் ஒருமுகப்படுத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே தொடர்ந்து வேளையிலும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைபெடுவாராக. வேளையிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற நம் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். தயவாக இந்த ஆராதனை முடிந்ததும் அந்த மதிய உணவை நீங்கள் பெற்று செல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த மதிய உணவு வகைக்காக உதவி செய்த நம்முடைய திருச்சபையாருக்கு சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். சாம்பல் புதன் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். சாம்பல் புதன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் நாளுக்கு முன்பதாக நாளில் இருந்த அந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக இப்படிப்பட்ட ஆராதனை நம்முடைய முன்னோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சாம்பல் புதன், சாம்பல் என்பது எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது என்று சொன்னால் துக்கத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்ப்போமானால் பல மனிதர்கள் இந்த சாம்பலை தன்னுடைய சரீரத்திலே பூசிக்கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்த அநேக அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். சாம்பல் என்பது துக்கத்திற்காகவும் பாவங்களை அறிக்கையிடுவதற்காகவும் பயன்படுத்துகிற ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அந்த சாம்பலை நினைவு கூர்ந்துதான் இப்படிப்பட்ட இந்த ஆராதனையை நாம் முன்னோர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்வுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்பது இந்த நோக்கத்தோடு இந்த ஆராதனையானது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. விசேஷ விதமாய் தேவ கோபாக்கினை குரல் புத்தகத்தின் முறைமையை நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுது. குறிப்பாக எல்லா ஆராதனைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வசனம் வாசிக்கப்படும். ஆனால் இந்த சாம்பல் புதன் நாள் மாத்திரமே சபிக்க கடவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நாம் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் பட்சமாய் நம்ம இன்னும் பரிசுத்தமாய் நிலை கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஆராதனை முறைமைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் என்று சொல்லி இந்த 40 நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம். ஏன் இந்த 40 நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 40 குறித்ததான மகத்துவங்களையும் நாம் பார்க்க முடியும். 40 நாட்கள் என்று சொன்னால் நோவாவின் காலத்திலே 40 நாட்கள் மழை பெய்தது. ஆண்டவர் அந்த 40 நாட்களுக்கு பிற்பாடு ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணினார் என்பதையும் நாம் பார்க்க முடியும். அதாவது நோவாவின் காலத்திலே பூமியின் முழுவதிலும் ஜலப்பிரவாகம் வந்தது, பூமி முழுவதும் அழிந்து போனது. ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். 40 நாட்களுக்கு பிற்பாடு புதிய ஒரு உலகமாக உருவாக்கப்பட்டதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தப்படும் பொழுது 40 ஆண்டுகள் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த 40 ஆண்டுகள் அவர்கள் கானான் தேசத்திற்காக வழி நடத்தப்படுகிறார்கள். அடிமைத்தன வாழ்வில் இருந்த அவர்கள் விடுதலையோடு கூட 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கானான் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். இன்னும் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே சீனாய் மலையிலே மோசே இருக்கும் பொழுது கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஒரு கன்றுக்குட்டியை பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து அதை வணங்கினார்கள். அந்த வணக்கத்திற்கு பிற்பாடு அந்த விக்கிர ஆராதனைக்காக மனஸ்தாபப்பட்டு 40 நாட்கள் அங்கே புலம்பலோடு கூட இருக்கிறதை, ஜெபத்தோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே நினைவே பட்டணத்தின் மக்களுக்கு நேராக தேவனுடைய கோபாக்கினை கடந்து வருகிறது. ஆகவே 40 நாட்கள் அவர்கள் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாரும், நாங்கள் செய்தது தவறுதான், நாங்கள் செய்தது பாவம் தான், எங்களை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே 40 நாட்கள் காத்திருந்தார்கள்.
அவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணினார். அழிப்பேன் என்று சொன்ன அந்த ஜனங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆகவே வேதாகமத்திலே அநேக சம்பவங்கள் இந்த 40 மையமாக வைத்து 40 நாட்கள் 40 ஆண்டுகள் என்று சொல்லி மையமாக வைத்து புதிய ஒரு காரியத்தை அங்கே மையமாக வைத்து செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 40 என்பதை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த லெந்து காலங்களை குறிக்கிறது. பொதுவாக நம்முடைய லெந்து காலங்களிலே தபசு காலங்கள் என்று சொல்லப்படுகிறோம். இந்த காலத்திலே இதை வசந்த காலம் என்று சொல்லி சொல்வார்கள், இலை உதிர் காலம் என்று சொல்லி. இந்த இலை உதிர் காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உதிர்க்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. சில பாவங்கள் நம்மை அறியாமல் காணப்படுகிற சில சுபாவங்கள் மாறுவதற்காக நாம் இந்த 40 நாட்களும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திலே நாம் வளர்ந்து பெருகுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்விலே துளிரை காண முடியும். ஆவிக்குரிய வாழ்விலே நாம் துளிரை பெறும் பொழுது சில பாவங்களை நாம் வெறுக்கும் பொழுது சில பாவத்தின் தோஷம் பாவத்தின் நிமித்தமாய் வருகிற அந்த தண்டனையில் இருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அது நிமித்தமாய் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று மேன்மைகளை காண்பதற்கும் அது உதவியாக காணப்படுகிறது. லெந்து காலம் ஜெர்மனி மொழியிலே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் லெந்து என்று சொன்னால் வசந்த காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆங்கில ஆண்டுகளிலே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களிலே இந்த வசந்த காலத்தை குறிக்கிறார்கள். இன்னும் தமிழ் ஆண்டுகளிலே மாசி, பங்குனி, சித்திரை ஆகிய இந்த 3 மாதங்களிலே இந்த தபசு காலங்கள் முன்குறிக்கப்படுகிறது. எபிரேய ஆண்டுகளிலே சேபாத், ஆதார், நிஷோன் ஆகிய 3 மாதங்களிலே இந்த லெந்து காலங்களை அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 40 என்பது 40 நாட்கள் என்பது ஒரு புதிய துவக்கத்திற்கான காலம். இந்த புதிய துவக்கத்திற்கான காலத்தை இந்த நாளிலே காண்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையின் நாட்களை நாம் வீணடிக்காதபடி ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திலே வளர்ந்து பெருகுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். வருகிற இந்த 40 நாட்களிலும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திலே நாம் வளர்ந்து பெருகுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் துளிர் விடுகிற காலமாய் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எப்படி இந்த 40 நாட்களிலே ஆண்டவருடைய வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜெபத்திலே தரித்திருப்போமானால் எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 3 காரியங்களை மிக சுருக்கமாக உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவானவர் பிறப்பிற்கு பிற்பாடு ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பிற்பாடு இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திலே கொண்டு வரும் பொழுது இயேசுவானவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது ஆண்டவர் 40 நாள் உபவாசம் முடித்ததற்கு பிற்பாடு சோதனைக்காரன் அதாவது பிசாசனவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது இயேசுவானவர் 40 நாள் அங்கே வனாந்திரத்திலே உபவாசம் இருந்து உபவாசத்தை முடித்து வரும்பொழுது பிசாசானவன் இயேசுவினிடத்திலே கேள்வி கேட்கிறான். பசியா இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதை அறிந்த பிசாசானவன் கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசுவானவர் அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே பசியோடு இருந்த அந்த இயேசுவானவர் அங்கே பிசாசானவன் சொல்லுகிற அந்த சோதனையிலே அவன் சொல்லுகிற பிரகாரமாய் தன்னை அங்கே அர்ப்பணிக்கவில்லை. மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அங்கே அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பிசாசானவன் சொல்லுகிற உத்தரவுக்கு இயேசுவானவர் கீழ்ப்படியாதவராய் ஞானமுற்றவராய் வல்லமை நிறைந்தவராய் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இதை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், உபவாசம் இருப்போமானால் தேவனுடைய சமூகத்திலே நாம் நெருங்கி சேர்வோமானால் கர்த்தருக்காக நேரங்களை ஒதுக்கி நம்முடைய காரியங்களை ஒடுக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே செலவிடும் பொழுது முதலாவது மாம்சத்தின் இச்சையை நாம் மேற்கொள்ள முடியும். இங்கே சொல்லப்படுகிறது, மாம்சத்தினால் வருகிற ஒரு சோதனை இது. சரீரமானது அங்கே 40 நாள் உபவாசம் இருந்திருப்பார், ஆனால் சரீரத்திலே மிகுந்த ஒரு களைப்பு இருந்திருக்கக்கூடும். சரீரத்திற்கு தேவையான அந்த உணவு அந்த நேரத்திலே அவசியமாய் காணப்பட்டது. ஆனால் இயேசுவானவர் அங்கே 40 நாட்கள் உபவாசம் இருந்ததின் விளைவாக அங்கே மாம்சத்தின் இச்சையை கொண்டு வருகிற இந்த பிசாசினுடைய தந்திரத்தை ஆண்டவர் முறியடித்ததை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, இயேசுவானவரோடு கூட நாம் இன்னும் அதிகமாய் உறவு கொள்ளும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மாம்சீக ரீதியாக வருகிற போராட்டத்திலே, மாம்சீக ரீதியாக வருகிற பிரச்சனைகளிலே, பாவத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பது நிமித்தமாக கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, ஆண்டவரோடு கூட நாம் செபிக்க அனுபவத்திலே உபவாசம் இருந்து செபிப்பதன் மூலமாய் மாம்சத்தின் இச்சையை நாம் மேற்கொள்ள முடியும். இரண்டாவது நாம் பார்ப்போமானால், அதே அதிகாரம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவ ஆலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இயேசுவானவரை இரண்டாவது முறை சோதிக்கும்படியாய் பிசாசானவர் அங்கே தேவனுடைய ஆலயத்தின் உப்பரிகை என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்தின் உயர்ந்த அந்த கோபுரத்திலே அங்கே இயேசுவானவரை அழைத்து சென்று அங்கே பார்த்து சொல்கிறார், நீர் தாழ குதியும் என்று சொல்லுகிறார். அதாவது கீழே குதியும், உம்முடைய தூதர்கள் உம்மை தாங்குவார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் இயேசுவானவர் அங்கே உபவாசத்தில் இருந்தது நிமித்தமாக இந்த சத்துருவின், அதாவது பிசாசினுடைய இந்த தந்திரத்தை உணர்ந்தவராய் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது காரியம், கண்களின் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் காண்கிறார், எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்திவிட்டு அதன் பின்பதாய் சொல்லுகிறார், தாழ குதியும் என்று சொல்லி. தாழ குதியும் என்று சொன்ன உடனே இயேசுவானவர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அங்கே பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவராய் வல்லமையாய் அங்கே வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. ஆண்டவரோடு கூட உபவாசம் இருந்து நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற கண்களின் இச்சையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியும். ஆண்டவரால் அருளப்படுகிற அந்த அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, உபவாசத்தின் நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் என்று சொல்லப்படுது. மீண்டுமாய் அங்கே பிசாசானவன் இயேசுவானவரை மூன்றாவது முறை ஒரு உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களையும் சகல மகிமையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்வீரானால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி பிசாசானவன் சொல்கிறார். இதை இயேசுவானவர் கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவர் இந்த பிசாசை கடிந்து கொள்கிறார். அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் இயேசுவானவர் அங்கே பிசாசின் தந்திரத்தை உணர்ந்தவராய் அங்கே வசனத்தின் மூலமாய் அங்கே பிசாசை மேற்கொள்கிறார். அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை கொண்டு ஆண்டவர் அங்கே காணப்படுகிற அந்த சோதனையை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். மூன்றாவது காரியம், ஜீவனத்தின் இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனத்தின் இச்சை, அதாவது இந்த வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையிலே பலவிதமான மேட்டிமைகளை காண்பித்து, பலவிதமான பெருமைகளை காண்பித்து, பலவித மகிமையை நம்முடைய வாழ்க்கையை பிசாசானவன் காண்பித்து, இந்தந்த காரியத்தெல்லாம் தருவேன் என்று சொல்லி சில பாவங்களுக்கு, சில விதமான துன்மார்க்கமான ஜீவியத்திற்கு நம்மை அடிமையாக்கி கொள்ளும் பொழுது நாம் ஆணுடைய மகிமையை அற்றவர்களாய், ஆணுடைய வல்லமையை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே இங்கே இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து மூன்றாவது செய்த ஒரு காரியம் ஜீவனத்தின் இச்சை, அதாவது ஜீவனத்திற்கு உரிய வருகிற எல்லா விதமான அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராய் காணப்பட்டார். 3 சம்பவங்களை குறித்து பார்த்தோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை. இந்த 3 இச்சைகளை சத்துருவானவன் கொண்டு வந்து இயேசுவானவர் ஜெயித்ததற்கு பிற்பாடுதான் நான் வாசித்த அந்த 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் வனாந்திரத்திலே 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஞானத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அதன் பின்பதாக தான் இயேசுவானவர் அந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்து வந்ததற்கு பிற்பாடுதான் பல அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதிசயங்கள் அவர் மூலமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. இந்த வேளையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தேவனை போல, அதாவது இயேசுவானவரை போல ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்திலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம் முடியுமானால் இந்த 40 நாட்களிலே
3 வேளையிலே ஒரு வேளை உபவாசித்து நாம் செபிக்கலாம் ஆண்டுடைய சமூகத்திலே. இல்லை என்று சொன்னால் நம்முடைய சரீர பலவீனமாக இருக்கும் என்று சொன்னால் வாரத்துக்கு இருமுறை 2 நாட்களை முன்குறித்து நாம் ஆண்டவரோடு கூட உறவிலே இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் வாரத்திலே ஒரு நாளாவது இருந்து ஆண்டுடைய சமூகத்திலே உபவாசம் இருந்து நாம் செபிப்போமானால் துளிர் விடுகிற காலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே மிக பிரயோஜனமாக காணப்படும். இயேசுவானவர் வல்லமையை இயேசுவானவர் பெற்றுக்கொண்டதற்குரிய முதல் காரணம் என்னவென்று சொன்னால் உபவாசம் இருந்தால் சத்ருவின் சோதனையை ஆண்டவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சத்ருவின் காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சத்ருவின் தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்தமாகிய உபவாசத்தோடு அவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் பிசாசை இயேசுவானவர் அங்கே பிசாசை சோதிக்கும் பொழுது, அந்த பிசாசானவனால் சோதிக்கப்படும் பொழுது அங்கே ஜெயித்ததற்கு பிற்பாடுதான் விலகி போகிறான் பிசாசானவன். தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளையாய் அவருடைய வல்லமையாய் தரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சத்ருவானவன் நம்மை விட்டு விலகி போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த ஆராதனையை வந்திருக்கிற நாம் அவனுடைய சமூகத்திலே பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலாவது ஆண்டவரே எனக்கு உபவாசம் இருந்து செபிக்கிற ஒரு அனுபவத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். ஒருவேளை இந்த ஆராதனையிலே நாம் மாம்சீக ரீதியாக நாம் முன்குறிப்போமானால், மாம்சீக ரீதியாக நாட்களை முன்குறித்து நாம் செபிப்போமானால் அது நம்முடைய சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வரும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திலே நாம் ஜெபிக்க முடியாதபடி சூழ்நிலைகளை கொண்டு வரும். ஆனால் ஆண்டுடைய ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவரே, இப்படி நான் செபிக்க ஆசைப்படுகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர் கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேளையிலே நாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கிடுவோமா? ஆண்டவரே, இந்த வருடத்திலே ஆண்டவரே எனக்கு தந்த இந்த துளிர் விடுகிற காலமானது யாவைக்குரிய வாழ்க்கையிலே நான் உண்மையாகவே துளிர் விடணும் ஆண்டவரே. எல்லா வருடத்தை போல அல்ல ஆண்டவரே, இன்னும் ஒருபடி வாழ்வதற்கு, இன்னும் மோடு ஐக்கியம் கொள்வதற்கு இந்த வசந்த காலத்தை நான் பயன்படுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் கரத்தில் அர்ப்பணிப்போமா? நம்முடைய வாழ்க்கையில வருகிற மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் உபவாசம் இருந்து செபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்குள் தாரும் என்று சொல்லி கேட்போம். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட உணர்த்துவார் ஆனால், உங்களோடு கூட பேசுவார் ஆனால், இந்த நாட்களை உபவாசம் இருந்து ஜெபி என்று சொல்லி உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் ஆனால் அந்த நாட்களுக்காக செபிங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் செபிக்கிறதுக்காக நான் ஆயத்தப்படுகிற ஆண்டவரே, நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னால் முடியாத ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தது போல என் வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படியாவது கொஞ்ச நேரமாவது நான் உபவாசம் இருந்து செபிக்கிற அனுபவத்தில் இந்த ஆண்டில் நான் வளரணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் நான் மேற்கொள்ள என் வாழ்க்கையில உங்க வல்லமை, உங்க பலனை எனக்கு தாங்க என்று சொல்லி அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் அவருடைய ஆவினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகையினால் நடத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் இருந்து கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? கிருபைகள் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற மீண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உபவாசத்தின் மேன்மை குறித்து கர்த்தாவே உடைய வார்த்தையின் மூலமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் நிச்சயம் நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் இந்த ஆண்டிலே எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்காக தகப்பனே நாங்களும் உபவாசத்தோடு தகப்பனே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்திலே இன்னும் நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இந்த ஆண்டிலே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. நம்ம தகப்பனை 40 நாட்கள் நாங்கள் விசேஷித்துக் கொள்ளவும், அதன் பின்பதாக வருகிற நாட்களிலே அதிலே நாங்கள் பலன் கொள்ளவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் தயவாய் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் விதமாய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192 பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 493, கிறிஸ்தவ கீர்த்தனை 192.
துதிக்கிறே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுபேரோ குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே இன்றைக்கு உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை குருசை ஆசைக்கெல்லாம் ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன் வேண்டைக்கிறே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை சென்னவேலா கை காணேந்து சேர்ந்துதோ துயரோடன்பு மன்னாயேதை கொண்ட காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன் நினைக்கிறே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை இந்த வேந்தை அன்பு கீழா என்ன காணி கையேந்திடவே எந்த பொருளிடாக என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் வேண்டைக்கிறேன் சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை. ஜெபம் செய்வோம். உங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே மீண்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் கதாவே. இந்த தபசு காலங்களிலே தகப்பனே எங்களுடைய பாவங்களை உணர்ந்து மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தகப்பனே எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்ட நிலைமையிலே இன்னும் நாங்கள் உமக்காக துளிர்விட கர்த்தர் இந்த தகப்பனே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே. உந்தன் சிலுவை என் மேன்மை என்று சொன்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் இந்த ஆண்டிலே தபசு காலங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. உள்ள எடுத்திருக்கிற பொருத்தனைகள் தீர்மானங்கள் எல்லாம் தோற்காத வண்ணம் பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுத்த கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் வழிவாசல்களையும் தகப்பனே நீர் கொடுத்த ஆசீர்வதித்தள்ளும்படியாக செபிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கையுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்கும் இதற்குரிய பிரதிபலனை தந்து கத்ததாமை ஆசீர்வதித்தள்ளும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கையும் ராஜ்ய விருத்தி பணிக்காக பயன்படுத்தப்பட என் தேவனின் கிருபை தந்தள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்திருக்கிற தகப்பனை ஒவ்வொருவருக்கும் உணவு வழங்குகிற அன்பு குடும்பத்தாருக்காக செபிக்கிறோம். என்ன பொருத்தனையோடு இந்த காரியத்தை செய்தார்களோ அந்த பொருத்தனைகள் நிறைவேற கர்த்தர் கிருபை தாரும். இதற்குரிய பிரதிபலனை அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தகப்பனை அனுபவிக்க கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே வேளையிலும் மீண்டும் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. குறைவுகள் குற்றங்களை மன்னித்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதித்தள்ளும்படியாக செபிக்கிறோம். தபசு காலங்களில் நடைபெற இருக்கிற எல்லா சிறப்பு ஆராதனைகளிலே குடும்பமாய் பங்கு பெறவும் நம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எல்லா ஆராதனைகளையும் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனை. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். முழங்காலில் நின்றவாறு கீதங்களும் கீர்த்தனைகளும் 118 பாமாலை 88 பாடுவோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில். கீதங்களும் கீர்த்தனைகளும் 118. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.